(2358வது மந்திரம்). இங்கே 3வது எழுதியிருக்கீங்களாமா? அறிவுக்கு அழிவில்லை. இதை முதல்ல பார்ப்போம். மந்திரத்தில் திருமந்திரம் வந்து ஸ்லோகங்களா? நம்ம காலையிலேருந்து செய்து தானே இருக்கேன், அதனால தான் நான் சொல்ல காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவல்லாது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈறுகள் தாமே அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலை, இதை மறை ஈறு சொல்லுதுன்னு. மறை ஈறுனா, மறைனா வேதம். ஈறுனா கடைசின்னு அர்த்தம். வேதாந்தம் அது வந்து மறை ஈறுங்கிறார். மறைமுடி அப்படின்னு சொல்லலாம். அறைகின்றன ஆனால் டிக்ளரேஷன் கொடுக்குது, டிக்ளேர் பண்ணுதான். பிரதிஜ்ஞா, இதுதான் என்னுடைய சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மறுக்க முடியாது அப்படின்னு அறைகின்றன மறை ஈறுகள் தாமே. இந்த வேதாந்தம் சொல்லுதான். இப்போ வேதாந்தத்தை தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அறிவே அறிவை அறிகின்றது அப்படிங்கிறார். அறிவே அறிகின்றது, தன்னை தானே அறிகிறது. ஸ்வயம் பிரகாசம். அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவல்லாது ஆதாரம் இல்லை. இது நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்தா ரொம்ப சாதாரண சொல்லு மாதிரி தெரியுது. ஆதாரம் இல்லை, அழிவில்லை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அறிவுங்கிறது எதை சொல்கிறார் இவர் அப்படின்னா, கான்ஷியஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆரம்ப காலத்திலேருந்து நம்முடைய தமிழில் வேதங்களெல்லாம் தமிழ் படுத்தும் பொழுது கான்ஷியஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் சொல்லுக்கு அறிவுன்னு தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷில் கான்ஷியஸுங்கிறாங்க. நாம் ஒரு குருநாதர் வந்து அது விழிப்புணர்வுங்கிறார். அவருடைய பேச்சில் நான் விழிப்புணர்வுங்கிறத அவர் சொல்கிறார். சில பேர் கவனம்ங்கிறாங்க. எனக்கு இன்னும் எதுவுமே ஒரு அது முழுமையாக சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ ஆத்மாங்கிறது தான் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்ல வரும், கடவுளை தான் கான்ஷியஸ்ன்னு சொல்ல வரும். இவர் அதுதான் சொல்ல வர்றார். பிரம்மம், கடவுள், இறைவன், ஆத்மா இதெல்லாமே ஒரு பொருள் தான். ஒரு பொருள் பன்மொழி. கடவுள்னு சொன்னால் இறைவனும் ஒன்று தான், பிரம்மம்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆத்மானு சொன்ன ஒன்று தான். இதெல்லாம் ஒரே பொருளுக்கு பல பேர். அது என்னது கேட்குறாங்க. இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் ஜிலேபி அப்படின்னு சொல்கிறோம். ஓ அப்படியா அப்படின்னு காட்டுறோம். இப்போ நீங்கள் 4 பேர் சொன்னீங்களா, அது என்னதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆளாளுக்கு பிரம்மத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ இறைவனை பற்றியோ ஒன்று அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையால் அது தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? அதுக்கு பிரம்மத்தினுடைய தன்மை என்னென்ன? சச்சிதானந்தம் சைதன்யம்னு சொல்லுது. சித்தை வந்து சை அப்படின்னு மாற்றிக்கிறோம். சித்து வந்து சைதன்யம் அப்படின்னு மாறும். அது சித்து ரூபமாக இருக்குது, சின் மாத்திரமாக இருக்குது, அறிவு மாத்திரமாக இருக்குது. அப்போ சித்துங்கிறதையும் நம்ம தமிழில் அறிவுன்னு சொல்ல வேண்டியிருக்குது. அதுவும் எனக்கு திருப்தியாகவே இல்லை. ரொம்ப காலம் டீச் பண்ணதுனால இந்த ஆத்மாவை அறிவுன்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பாதி தான் எனக்கு அதில் எனக்கு திருப்தி இருக்கிறது. அறிவுன்னு சொன்னவொடனே நமக்கு என்ன வருது? அவன் அறிவாளி, இவன் அறிவில்லாதவன் அப்படின்ற நாலெட்ஜுக்கு வந்துடுது. அப்போ அது கான்ஷியஸாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கும் வந்து ஈடு கொடுக்கணும். அது சரியான வார்த்தை உணர்வுன்னு சொல்லலாம். உணர்வு தான் இருக்கணும். அப்போ ஆத்மா உணர்வாக தான் இருக்க முடியும். உணர்ச்சி இருக்கிறதுனால தானே தொட்டாசி நீங்கள் தொட்டவுடனே அது சுருங்கிக்குது. அப்போ அது உணர்வு இருக்குது இல்லை. அறிவில்லாவிட்டாலும் அறிவு இருந்ததுன்னா தொட்டது யாருன்னு கண்டுபிடிக்கும்.
சும்மா கை தட்டினாலே அது சுருங்கிடும். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் தான் அதுக்கு வேணும். குச்சியில் தொட்டால் கூட அது போயிடும். அது கொஞ்சம் அறிவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உணர்வு இருக்குது. உங்கள் செல்ஃபோனுக்கு உணர்வு இருக்குதா? இருக்குது. நீங்கள் தொட்டால் தெரிஞ்சுக்குது. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கு தெரியுது. உங்கள் முகத்தை பார்த்து நம்மளால் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குது. வேறு ஒருத்தர் முகத்தை காமிச்சா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ அதுக்கு கொஞ்சம் உணர்வும் இருக்குது, அறிவும் இருக்குது. அப்போ அதுக்கு ஆத்மா இருக்குதா? இப்போ எனக்கு இப்போ அறிவுன்னு சொன்னாலும் ஆத்மாவுக்கு டெஃபினேஷனாக இல்லை, உணர்வுன்னு சொன்னாலும் டெஃபினேஷன் சரியில்லை. இப்போ என்ன தான் சொல்கிறது? இது என்னவாக தான் இருக்க முடியும்? அது அறிவுணர்வாக இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அப்போ செல்ஃபோனுக்கு அறிவுணர்வாக இருக்கிறதா அப்படின்னா, அங்கே அந்த அறிவுணர்வு அது அறிந்ததா? அறிவுணர்வு இருப்பது போல தெரியுதுங்க. ஆனால் செல்ஃபோனுக்கு ஏதாவது அறிவுணர்வு இருக்குதான்னு நம்ம கேட்டோம்னா, ஒருவேளை அறிவுணர்வு இருந்ததுன்னா என்ன செய்யும்? போட்டு கொடுத்துரும். இன்னொரு செல்ஃபோன் பக்கத்தில் இருந்ததுன்னா, உன்னுடைய ஓனர் யார், என்னுடைய ஓனர் யார், நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லும். என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? இன்னும் நல்ல காலம் அதுக்கு இல்லை. ஆனால் அறிவு உணர்வு மாதிரி அதுக்கு ஒரு பாவனையை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சிக்கல் அறிவு என்ற இவர் சொல்கிறா இல்லையா, அது அறிவுணர்வு நம்ம வச்சுக்குவோம். உங்ககிட்ட அறிவுணர்வு இருக்கிறது, அது செயல்படாமலும் இருக்கும். செயல்படாமல் இருந்ததுன்னா அது அறிவுணர்வுங்கிறோம். செயல்பட்டுச்சுன்னா அது அறிதல் உணர்தல்னு வந்துடும். இப்போ அறிவுணர்வு இருந்ததுன்னா அந்த அறிதலும் உணர்தலும் அங்கே இருக்கும். ஆனால் கட்டாயம் இருந்தாகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அறிவுணர்வு இருந்தால் கட்டாயம் அறிதலும் உணர்தலும் இருந்தாகணுமா? இல்லை அறிதலும் உணர்தலும் வந்தால் கட்டாயம் அறிவுணர்வு இருக்கணுமா? இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். இது பேர் தான் வியாப்தி ஞானம்னு பேர். வியாப்தி ஞானத்தில் 2 இருக்குது. அன்பய வியாப்தி ஞானம், விதிரேக வியாப்தி ஞானம் அப்படின்னு இருக்குது. வியாப்தி ஞானம்னா இது காரணம் இது காரியம்னு ரெண்டுத்தையும் வியாப்தம் பண்ணுறது. இதை சேர்த்து பார்க்குறது பேர் வியாப்தம்னு பேர். புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும். நெருப்பு இல்லாமல் புகை வரவே முடியாது. ஆனால் புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும். ஆனால் நெருப்பு இருந்தால் புகை இருக்குமா? தேவையில்லைல்ல. உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நெருப்பு இருக்குது, சூடு இருக்குது, ஆனால் அங்கே புகை வரல. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் நெருப்பு இருக்குது, அங்கே புகை வரல. இது என்னது? காரணம் காரியம் இல்லாமல் இருக்கும், ஆனால் காரியம் எப்பொழுதும் காரணம் இல்லாமல் இருக்கும். இது பேர் தான் விதிரேகம். இதை புரிஞ்சுக்கணும். இந்த வியாப்தி ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுமானத்தை நம்ம பயன்படுத்தும் போது, அனுமானத்தை இது இன்ஃபரன்ஸ் அல்லது அனுமான பிரமாணத்தில் நம்ம சொல்கிறோம். இப்போது அறிவுணர்வு எப்படி நம்ம சொல்ல போகிறோம்? காரண மாத்திரமாக இருந்ததுன்னா அது அறிவுணர்வு. காரியமாக வந்துடுச்சுன்னா அது அறிதல் உணர்தல். இப்போ அறிதல் உணர்தல் எது செய்ய முடியும்? இந்த அந்த கரணம் செய்யும். ஆத்மா அறிவுணர்வு மாத்திரமாக இருக்கும். அப்புறம் செய்கிற தொழிலை யார்கிட்ட விட்டுடுச்சு? தன்கிட்ட அந்த சக்தியை மட்டும் வச்சுருக்குது. இப்போ அவர் எதை சொல்கிறார்? இந்த அறிதலும் உணர்தலும் உள்ள புத்தியோ அந்த கரணத்தையோ அவர் சொல்லலை. அறிவும் உணர்வு மாத்திரமாக இருக்கின்ற இந்த சைதன்யத்தை ஆத்மாவை சொல்லுது. அது ஏதோ ஒரு பொருளை நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் தான். நீங்கள் அறிதல் உணர்தல் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆத்மா மாத்திரம்தான். ஆனால் என்னைக்காவது நீங்கள் அறிதல் உணர்தல் செய்யாமல் இருந்திருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன்னு தான் அறிஞ்சிட்டு தானே இருக்கிறீங்க. பாக்கெட்டில் காசு இருக்குதா, செல்ஃபோன் பத்திரமா இருக்குதா, கை இருக்குதா, கை விளங்குதா விளங்கலையா, எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ அறிதல் தொழில் நமக்கு அறியாமலே நடந்துக்கிட்டு தான். சுவாசத்தை உணர்கிறோம், நம்ம உடம்பு சூட்டை உணர்கிறோம், இப்போ எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். உணர்வும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இதை யார் செய்கிறது? ஆத்மாவான்னா அந்த கரணம் தான் செய்யுது. அந்த கரணத்தினால் அறிய முடியுமா, உணர முடியுமான்னா ஆத்மாவை மட்டும்தான் அது உணர முடியும், அறிய முடியும். ஆத்மாவும் அந்த கரணமும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த அறிதல் உணர்தல் நடக்குது. அது பிரியவும் முடியும். இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அறிவுக்கு அந்த அறிவுணர்வுக்கு
இந்த அறிதலும் உணர்தலும் தொழில் செய்யாமல் காரண ரூபமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரண ரூபமான நிர்விசேஷமான விஷய சம்பந்தம் இல்லாத ஒரு அறிவுணர்வு இருக்குதே, அது உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது அப்படி தான் இருக்குது. அது எதையும் ஆனால் அறிவதுக்கு தயாராக இருக்குது. வாயை திறந்து அப்புறம் கேட்கும், அம்மா எங்கே போயிட்டா அப்படி. அது வரைக்கும் அது அறிவுணர்வு டார்மெண்ட்டாக இருந்துகிட்டு தான் இருக்குது. உணர்வும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் உணர்த்தியாக கேட்குது, இப்படி கொடு அப்படி கொடு அப்படின்னு. நான் அதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். அறிவுணர்வோடு தான் நம்ம இருக்கிறோம், குழந்தையில் அப்படி இருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுணர்வு வளர்றதை பார்க்குறோம். உணர்வு இருக்கிறதுனால தான் கோபதாபங்கள்லாம் வருது. இவர் என்ன சொல்கிறார், அந்த அறிவுணர்வு இருக்குதே அதுக்கு அழிவில்லைங்கிறார். அறிதலுக்கும் உணர்தலுக்கும் அழிவு இருக்குது. நீங்கள் காரியம் செய்கிறீங்க பார்த்தீங்க, அறியறீங்க, அறியாமல் விட்டுறீங்க, அது செத்து போச்சு. உணர்ந்தீங்க, உணர்வு முடிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் நாக்கில் வந்து ஒரு ஊறுகாய வைக்கிறேன், உங்களுக்கு எச்சில் ஜலம் சுரக்குது, அப்படியே உணர்றீங்க, அப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு. இன்னொன்று மறுபடியும் வைங்க சார் அப்படின்னு நாக்க நீட்டுறீங்க. அப்போ அழிவு இருக்குது இல்லை. உணர்தலுக்கு அழிவு இருக்கிறது, அறிதலுக்கும் அறிவு இருக்கிறது. இல்லைன்னா புதுசாக அறிய முடியாது. அழியலைன்னா இல்லை புதுசாக உணர முடியாது. அப்போ தினமும் ஒன்று அறிவதுக்கும் காரணமே அழிவதனால தானே. இவர் அழிவு இல்லைங்கிறாரே அப்படின்னா, இந்த அந்த கரணத்தில் இருக்கின்ற புத்தியில் நிகழ்கின்ற அறிவுக்கும் உணர்வுக்கும் அழிவு இருக்கலாம். ஆத்மாவுடைய சேர்க்கையினால் அது உண்டாயிருக்குது. ஆனால் இயல்பாக அதுக்கு அறிவுணர்வு கிடையாது. இந்த ஆத்மா என்ற அது அறிவு சொரூபமானது, உணர்வு சொரூபமானது, அது அழிவதே இல்லை. அப்போ எப்போதுமே அறிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்குது. எதையும் விசேஷமாக அறியாமல், விசேஷமாக உணராமல், நிர்விசேஷமாக எப்பொழுதும் சாமான்யமாக இருக்குது. சாமான்யமாக இருக்குதுன்னா சமமாக இருக்குது. விசேஷமாகிடுச்சுன்னா விதவிதமாக அறியும். ஆக்கமும் இல்லைங்கிறார். இது பிறக்கவும் பிறக்காது, அப்போனா இறக்கவும் இறக்காது. முதல்ல இறக்காதுன்னு சொன்னார், அதனால் பிறக்காது. அப்போ ஆத்மா பிறக்குமானா அது பிறக்கிறதே கிடையாது, எப்பொழுதுமே இருக்குது. சார் ஆத்மாவுக்கு சொல்கிறீங்க, நான் எப்படி என் ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் ஜாதகமும் ஆத்மா தான். நீங்கள் அறிவுணர்வாக இருப்பதை நீங்கள் ஒத்துக்குங்க. அறிதலுக்கும் உணர்தலுக்கும்னா அழிவு இருக்கலாம். உங்கள் சரீரம் அழியலாம், உங்கள் அந்த கரணம் ராத்திரி தூங்கும்போது மறைஞ்சிடலாம், அல்லது நனவுலேருந்து கனவுக்குள்ளே போயிடலாம். நனவு உலகம் மறைஞ்சிட்டு கனவு உலகம் வரலாம். ஆனால் நனவு கனவு உறக்கம் மூன்றுக்கும் விழித்து கொண்டே ஒன்று இருக்குது பாருங்கள், அது பேர் அலுப்த திருக்கு. கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்குதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எப்போ இருந்துக்கிட்டே உங்ககிட்டே இருக்குது. அதுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. புதுசாக ஒரு குழந்தைக்கு நம்ம இது கொடுக்கவும் வேண்டியதில்லை, எப்பவுமே இருக்குது அது. சரி, அறிவுக்கு அறிவல்லது ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுது எல்லாத்துக்கும். உன்னை அறிந்துக்கணுன்னா எனக்கு புத்திங்கிற ஆதாரம் தேவைப்படுது. உனக்கு உணரணும்னு சொன்னால் நாக்குங்கிற ஒரு ஆதாரம் தேவைப்படுது, மனசுங்கிற ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஆனால் அறிவுணர்வுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்படி சொல்கிறீங்களே, இது எதனை சொல்கிறீங்கன்னா வேதாந்தம் தான், வேறு வழி இல்லைங்கிறார். அரைமறை நூல்கள் அறைகின்றன. நீங்கள் யூகத்தாலேயோ மற்றதாலும் கண்டுபிடிக்க முடியாது. தயவுசெய்து ஒத்துக்குங்க. நாம் விட்டுருமா அந்த மாதிரி? அப்படி எதுவுமே நம்ம ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு சம்மதிக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் விளக்குங்க சார். அது எப்படி சார் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் ஒரு அழிவு இருக்கும்னு? அது தன் ஆதாரத்தில் இருக்குது, தன் மகிமையில் இருக்குது. மீதி எல்லாம் அதை சார்ந்து இருக்குது. அது எதையும் சாராமல், ஏன்னா அது தோன்றதும் இல்லை, அது அழிவும் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா? எதுக்காவது ஒரு ஆதாரம் வேணும்னா ஆதாரம் போயிடுச்சா இது அழிஞ்சிடும். இந்த சேரை நீங்கள் ஏதாவது மந்திரம் போட்டு நீக்கிட்டிங்கன்னா கீழே பொத்துன்னு விழுந்துடுவேன். எனக்கு ஆதாரம் இது தான். இந்த பூமி ஆதாரம் இந்த சேருக்கு. இந்த பூமிக்கு சூரியன் ஆதாரம். இந்த சூரியனுக்கு மற்ற கோள்கள், மற்ற சூரியன்கள் அதெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருக்குது இல்லை. இது பேர் ஆயதனம்னு பேர். இந்த ஆயதனம் சேது அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கு. பிரகதாரண்யத்தில் சேது அப்படின்னு பேர் இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு சேதுன்னு, கோள்களன் எல்லாத்தையும் அது பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கு ஆதாரம் வேண்டியதில்லை. இப்போ இந்த ஆத்மா ஆதாரமற்றது, நிராதாரம்,
அது பேர் நிராலம்பம் அப்படின்னு பேர். நம்ம ஒரு உபனிஷத் நிராலம்ப உபனிஷத் படித்தோம். அதுக்கு ஆலம்பனம் வேண்டாம், எதுக்கு இல்லாமல். இப்போ ஆதாரம் இல்லாதது. இப்போ இந்த இடத்துல புத்த மதத்தை கொண்டு வருவோம். புத்தர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்கள ஆத்மாவை ஒத்துக்கிறாங்க. அவங்க ஆத்மா எப்படிப்பட்டது? அது தோன்றி தோன்றி மறைவதுங்கிறார். இதுக்கு நேர்மாறாக சொல்கிறார், ஆக்கமும் அழிவும் உண்டு. ஆத்மா ஆக்கம் அழிவு, ஆக்கம் அழிவு. எவ்வளோ சீக்கிரம்னா வேகமாக நடக்குதான். அது பேர் சணிகம்ங்கிறாங்க. சன நேரத்தில் ஆத்மா தோன்றி மறைஞ்சு இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய அறிவுணர்வு தோன்றி மறையுது, அறிவுணர்வு தோன்றி மறையுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறார். கரெக்டாக தான் சொல்கிறார் அவர். ஆதாரம் இல்லைங்கிறதுனால அது பேர் சூன்யன்னு பேர் வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, தோன்றி மறையுதுன்னு சொல்கிறீங்களே, தோன்றி மறைஞ்சது யாருக்கு தெரிஞ்சது? ஆத்மாவுக்கு தானே. எந்த ஆத்மாவுக்கு? தோன்றி மறைஞ்சதில் எந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சது? எந்த தோன்றி மறையதை தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்மா இருந்து தோன்றியதை பார்க்கணும், அது மறைஞ்சதை பார்க்கணும். இப்போ ஆத்மா நான் அப்படின்னு எது சொல்லும்? சொல்லி முடித்தவொடனே அது காணா போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஆத்மா நான், அதுவும் காணா போயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறதால உங்களுக்கு புரியுதே, இந்த அறிவு தோன்றி மறைகிறது ஒன்று எப்படி அறிவை சேகரிக்கும்? எப்படி சேகரிக்கும்? அப்போ ஒரு ஆதாரம் தேவைப்படுது இல்லை? இப்போ தோன்றி மறைவதற்கு ஆதாரம் தேவை. இந்த பிரபஞ்சம் தோன்றுது மறையுது, அப்போ தோன்றுவதற்கும் மறைவதற்கும் ஆதாரம் ஒன்று இருக்குது. எப்படி புத்தர் இந்த மாதிரி ஒரு இந்த கபோல கற்பனையில் இது கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல. ஆனால் புத்தரை நம்ம குறை சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட அவர் வேதாந்தத்துக்கு தான் வந்துட்டார். ஒரே ஒரு தப்பு தான் பண்ணார். அவர் புத்தியை ஆத்மான்னுட்டார். அது தோன்றி மறையுதுன்னு சொல்லிட்டார். அது உண்மைதான், ஏன்னா புத்தி தோன்றி மறையிறது தான். அது நியூரான் அடிப்படையில் நீங்கள் மூளையில் பார்த்தாலும் ஃபயரிங் ஆகிட்டே தோன்றி மறையுது. ஏன்னா இந்த மூளையில் இதை புத்தின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே சதா நேரமும் ஃபயரிங் நடக்குது. அதுதான் பிரெயினுடைய வேவுங்கிறாங்க. ஆல்ஃபாவோ பீட்டா வேவ் காமா வேவ்லாம் பேர் சொல்கிறாங்க. அந்த வேவ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா எங்கேயும் ஏதோ ஒன்று துடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ துடிச்சிக்கிட்டே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த புத்தியில் ஒரு துடிப்பு புலன் வழியாக உள்ளே வருது. கண் மூக்கு காது வழியாக இந்த மூளைக்குள்ளே போகுது. என் கண் வழியாக மூளைக்குள்ளே போச்சு. அந்த பார்க்குற பொருளுக்கெல்லாம் ஒரு துடிப்பு அது உண்டாகுது. அந்த துடிப்பை சணிகம்னு சொல்கிறோம். அப்போ இதை யார் இந்த கண் வழியாக வெளியே இருக்கிறத பொருளை பார்த்ததுன்னா இந்த துடிப்பு பார்த்து தான். இந்த துடிப்பு பார்த்துச்சு, அப்புறம் காணுமே, பார்த்தவன் இருந்துகிட்டே இருக்கிறானே. நான் கண்ணால் பார்த்தா சார்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் சாட்சி சொல்கிறான். அப்போ அந்த துடிப்பு மறைஞ்சு போச்சே. எப்படி இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸினுடைய ஃபயரிங் தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அறிவாக இருக்க முடியும்? அது அறிஞ்சதுன்னு சொன்னால் அந்த ஃபயரிங் அப்பயே முடிஞ்சு போச்சே. அப்போ மறுபடியும் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாமே. அப்போ எங்கே ஞாபகம் இருக்குதுன்னா வேறு ஒரு நியூரானில் இருக்குது. அப்போ அந்த நியூரானுக்குள்ள எப்படி இருக்குது ஞாபகம்? துடிச்சிக்கிட்டே இருக்குமா? யாருமே அதிகமாக விசாரணை பண்ணாமலே முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, 2 குரூப் இருக்காங்க, நியூரலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பேர். அது என்சிசின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நியூரலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸுக்கு இன்னும் சி வரும், என்சிசின்னு அதுங்க சொல்கிறாங்க. அதுங்க 2 குரூப் இருக்கிறாங்க. ஒரு லேடி ஒருத்தி இருக்கிறா. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரெயினே ஃபயர் பண்ணோம், அந்த ஃபயரே அதை புரிஞ்சிக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்கிறாரு, பிரெயினில் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபயர் பண்ணுறது ஒன்று இருக்குது, அது அறியறதுக்கு இன்னொரு ஃபயர் இருக்குது. அது ஒரு இன்னொன்று அறிஞ்சிக்கிட்டே இருக்குதான், அது ஃபயர், அதுவும் ஃபயர் ஆகுதான். இதை சனிகன் நீங்கள் இங்கிலீஷில் இந்த புத்த மதத்தில் சொல்லலாம், நியூரானில் தான் ஃபயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க, நியூரான் ஃபயர்ஸ். அப்போது ஒரு சாரார் மூளை முழுக்க அறிவிருக்கிறது, மூளை முழுக்க விஷயமும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, மூளையில் ஒரு பகுதி விஷயங்கள்,
இன்னொரு பகுதி அது அறிகிறது அப்படின்னு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நான் பதில் எழுதினேன் இமெயிலில். பிளாக்ஸ்லி அப்படிங்கிற ஒரு லேடி, கடும் கோபம் வந்துடுச்சு. அவங்க நான் என் பதில் அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் 2 பேருமே முட்டாள்னு சொல்லிட்டேன். எங்கள் வேதாந்தம் இது 2த்தையும் ஒத்துக்குது. இதம் விருத்தி அகம் விருத்தின்னு 2 விருத்தின்னு தான் சொல்லுது. விருத்தின்னா தோன்றி மறையிறது இல்லையா? ஒரு மின்னல் மின்னுது பாருங்கள், தோன்றி மறைகிற மாதிரி இந்த பிரெயினில் மின்னல் மின்னு தான். அப்படி மின்னல்கள் பல கோடி மின்னல்கள் வந்ததுன்னா அது விஷயத்தை கிரகிக்குது, அந்த விஷயத்தை உண்டாகுதான். அதை மூளையில் இன்னொரு ஃபயரிங் நடக்குது, அது ஒரு விருத்தி, அது பார்க்க. இது வேதாந்தம் ஒத்துக்குது. இது அந்த கரணத்தில் நிகழ்கின்ற இதம் விருத்தி அகம் விருத்தி. அது 2த்தையுமே ஒன்று அறியுது. 2த்தையுமே ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாதான் அறிகிறது. ஆத்மா ஆதாரம் இல்லைன்னா இது வெறும் விருத்தி தான். இப்போ இதம் விருத்தி ஒரு ஃபயர் நடிச்சது, அதை ஒருத்தர் இன்னொரு ஃபயர் பார்த்து தான் பார்த்தோன்னே இவரை மறைஞ்சிட்டு அவரை மறைஞ்சிட்டார். ஆனால் எனக்கு 2மே தெரியுது. எனக்கு விஷயமும் தெரியுது, விஷயத்தை அறிந்ததும் தெரியுது. ஏன்னா பின்னாடி ஒரு கால் கேட்டோம்னா நான் சொல்லுவேன். அப்போ யாரோ ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லை? அந்த ஆதாரத்தை சொல்கிறார். அறிவுக்கு அறிவல்லாத ஆதாரம் இல்லைங்கிறார். அதுக்கு அதுவே தான் ஆதாரம். ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் சத்தா. அதுக்கு சத்து கொடுக்கறது இன்னொருத்தன் இல்லை. இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப ருசிகரமானது. நான் நிறைய இந்த வேதாந்த பக்குவமாகி இந்த புத்தமதெல்லாம் நமக்கு வேற ஒரு காலத்தில் நான் அது டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த திருமந்திரத்தினுடைய அருமை உங்களுக்கு அப்போது ரொம்ப புரியும். இப்போ கூட நிறைய பேருக்கு அது இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரேன். மறுபடியும் சொல்கிறேன். அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை, அது தோன்றி மறையில்லைங்கிறார். புத்த மதம் அடியோடு போயிடுச்சு, ஒரே லைனில் அடிச்சிட்டார். அறிவுக்கு அறிவல்லாத ஆதாரம் இல்லை, அவங்க சூன்ய ஆதாரங்கிறாங்க. சூன்யம் எப்படி ஆதாரம்? ஒன்றும் இல்லாதது. இதுக்கு அறிவுக்கு அறிவல்லாத, இது தன்னை தவிர வேற ஒரு ஆதாரம் இல்லாதது. ஸ்வயம் சத்தா அப்படின்ட்டு மேலாம் பரம் சத்தா இன்னொன்றை சார்ந்திருக்கு. இந்த சேருக்கு மரம் சத்து இல்லையா? மரத்துக்கு இன்னொரு சத்து இருக்குது, செல்லுலோஸ். இப்படின்னு சத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸ்வயம் சத்தாக்கு இன்னொரு சத்து தேவையில்லை. அது தானே தானாக இருக்கிறது. அறிவை அறிகின்றது. அது சத்து மட்டும் இல்லை, சித்தும் தான் இருப்பதை தானும் அறிகிறது அப்படின்னு ஸ்வயம் பிரகாசம்னு சொல்கிறார். இது அந்தர்ஜோதி பிராமணம் அப்படின்னு பிரகவத்கீதையில் பிரகதாரண்ய உபநிஷத்தில் ஒன்று இருக்குது. அதில் பிராமணன் தான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் பேர். அதில் அந்தர்ஜோதி பிராமணத்தை இப்படி தான் அந்த வேதாந்தம் சொல்லுது. அவர் அறைகின்றன மறை ஈறுகள் அப்படின்னு அந்தர்ஜோதி பிராமணத்தை படிச்சுட்டு தான் அந்த ஆள் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ என்னாச்சு? 2368வது மந்திரம். என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன், என்னை அறிந்திட்டு இருத்தலும் கைவிடாது, என்னையிட்டு என்னை உசாவுகின்றேனே அப்படின்னு இங்கே ஸ்மிருதிக்கு வரார் பகவத்கீதையில். இத்தனை காலமும் இந்த குரு எனக்கு காட்டாத வரைக்கும் என்னை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கல. என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும். நந்தி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் அப்படின்னா அத்வைதம் ஆயிட்டேன். இது பேர் அத்வைத சித்தின்னு பேர். என்னை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? என்னை தவிர இந்த இடத்துல ஒரு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுலேயே நீங்கள் மற்றவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னை தவிர யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் யாரோ இருந்திருக்கிறாங்க இப்போ இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் என்னை தவிர யாரோ ஒருத்தருக்கு அவருக்கு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. அப்படினால என்ன அர்த்தம்னா, என்னை அறிந்துட்டு இருத்தலும் கைவிடாது, அப்படி இருப்பதையும் நான் விடவில்லை, என்னை இட்டு என்னை உசாவுகின்றேனே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த அத்வைத சித்தியை அவர் அனுபவித்து சொல்கிறார். நான் என்னை அறிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறேன். உசாவுகின்றேன்னா ஜாலியாக இருக்கிறேன்னு அர்த்தம்.
ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஆனந்தம் தருவதற்கு நானே போதும். எனக்கு ஆனந்தம் தருவதற்கு நானே போதும். குழந்தை அப்படி தான், ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதுபாட்டு ஆனந்தமாக இருக்குது. எப்போயாவது பசிச்சா மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கணும், அது ஆனந்தமாக இருக்குது. எப்பயாவது சமயம் குழந்தை அழுதுனா தான் எறும்பு கடிச்சிருக்கலாம், அல்லதுக்கு வயிற்றில் கேஸ் பிடிச்சிட்டு அதுக்கு வலி வந்திருக்கலாம், அல்லது காது அப்போ தான் இந்த டயஃப்ரம் ஓப்பன் ஆகலாம். இதெல்லாம் வரும்போது காது வலி குழந்தைகள்லாம் அழும் இந்த 3 மாதத்துக்குள்ளே. ஆனால் எப்போவுமே அது ஆனந்தத்தில் இருக்கிறது பார்க்குது. அது ஆனந்தமாக இருக்கிறது என்ன அது யூஸ் பண்ணிச்சு? நாமெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறது என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? ஆனந்த பானம், ஆனந்த காட்சி, ஆனந்த உறவுகள், ஆனந்த உடை, ஆனந்த உணவு. ஆனந்தம் வேணும்னா நமக்கு ஏதாவது தேவை. ஒரு சில பேருக்கு ஆனந்தத்துக்கு 100 ரூபாய் போதும், இன்னொரு பேருக்கு கொஞ்சம் 250 ரூபாய் கேட்குறாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு செலவு 1.5 கோடி ரூபாங்கிறாங்க. அப்படி வாழறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு நாள் செலவு, ஒரு நாள் பந்தல் போட்டு ஏதாவது கழிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ லட்சம் ஆகுது. ஒரு உடைக்கே அவங்க செலவு பண்ணுறாங்க. இப்போ ஆனந்தத்தின் விலை எவ்வளோ? ஆனால் அது ஆளுக்கு ஆளுக்கு மாறிட்டு தான் இருக்குது. ஆனந்தத்தை காசு கொடுத்து வாங்குகிறோம். காசு கொடுக்காம ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்னா அது கட்டின மனைவியோ கணவனோ தான். அதுக்கு முதலே வரதட்சணை கொடுத்து காசு போட்டு வாங்கிட்டோம், அப்புறம் ஆனந்தம் தான். ஆனால் அது ஆனந்தம் எப்பவும் கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஆனந்தத்தை காசு கொடுத்து வாங்கி, உறவில் வாங்கி, பெருமையில் வாங்கி, புகழில் வாங்கி சேர்க்குற ஆனந்தங்களெல்லாம் எவ்வளோ நேரம் நிற்குது? இவர் சொல்கிறாரு, என்னை இட்டு என்னை உசாவுகிறேன். எனக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் மட்டுமே போதுங்கிறார். யாரும் எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாங்க. இந்த பிரபஞ்சம் தர எனக்கு பைசா காசே வேணாங்கிறான். நீ எதுக்கு இந்த பிரபஞ்சத்தை கொடுக்குற? இந்திரனுடைய வெள்ளை யானை தரட்டுமா? சொர்க்கலோகத்தில் உனக்கு நீண்ட வாழ்க்கையை கொடுக்கட்டுமா அப்படின்னு நச்சிகேதனுக்கு கேட்குறாருல. எத்தனை பிரைப்பு கொடுத்தார் யம தர்மராஜன், என்னென்னோ பிரைப்பு கொடுக்குறாரு லஞ்சம் கொடுத்து. டேய், உனக்கு நீண்ட வாழ்க்கை தரேன், இல்லற வாழ்க்கையை நான் நீ சுகபோக அனுபவி, இந்த புவிக்கு சக்கரவர்த்தி ஆகிறேன், சொர்க்கலோகத்தில் நீண்ட வாழ்க்கை தரேன், இந்த என் கழுத்தில் இருக்கிற மாலையை உனக்கு தரேன் அப்படின்னு கையில் ஒரு மாலையை வேற கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த பையன் எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறான். கொடுத்தா இந்த ஞானத்தை கொடு, ஆத்ம ஞானத்தை கொடு, அதை கொடுக்கறதுக்கு நீ மட்டும்தான் ராய், அதனால் நான் கொடுக்குறேன். தன்னை கொண்டு தான் எப்படிங்க இன்பமாக இருக்கிறது? அதனால் தன்னை அறிந்தின்பமுறை வெண்ணிலாவே அப்படின்னு ஒரு பாட்டு ஜோதி தான் பாடியிருக்கார், ஜோதி ராமலிங்க அடிகளார் பாடியிருக்கிறார். தன்னை அறிந்தால் அது ஒரு ஆனந்தம் இருக்குதுங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி முழுக்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்னை இட்டு என்னை உசாய ஆத்மனி ஆத்மனா சந்துஷ்டக அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறார். தன்னை கொண்டு தன்னில் இன்புற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி முடியும்? உங்களால் முடியும். தினமும் செய்துட்டு தான் இருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு ஆசை முடிஞ்சதோ அப்போ உங்கள் சந்தோஷம் எங்கேருந்து வருது? ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்குறீங்க, அந்த ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சாச்சு. ஆசைப்படுறீங்க, அதுக்கு உண்டான பொருள் கிடைச்சது, உங்களுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, நீங்களே வாங்கி முடிச்சிட்டிங்க. இப்போ என்னாச்சு? ஆசை நிறைவேறிடுச்சா? இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆனந்தமாக இருக்குதுல்ல? அதுதான் திருப்திங்கிறோம். இப்போ ஆனந்தம் ஆசை நிறைவேறிய பின்பு தானே உண்டாகுது. ஆசையே இல்லைன்னா எப்பவுமே ஆனந்தம் தானே. ஆசை பிறந்த உடனே தானே ஆனந்தம் அழிஞ்சு போச்சு. ஆனந்தக்கு அழிவுக்கு யார் காரணம்? ஆசை பிறந்துடுச்சு. ஆசை பிறந்தது அன்று, கேள்வி பிறந்தது அன்று. ஆசை பிறந்த உடனே ஆனந்தம் அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எப்போ தான் ஆனந்தம்? ஆசை நிறைவேறிய பிறகு. இப்போ ஆசைன்னு ஒரு கேரட்டை முன்னாடி தொங்க விட்டுட்டு நம்ம குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது ஓட ஓட அது நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஆசையை நிறைவேற்றுவோம்னா ஒரு ஆசை நிறைவேறி இன்னொரு ஆசை வருது. இப்போ ஆனந்தங்கள் ஆசையினால் உற்பத்தி ஆகுதா, இல்லை ஆசை அழிவதால் உற்பத்தி ஆகுதா? ஆசை உண்டானால் ஆனந்தம் அழியுது, ஆசை அழிந்தால் ஆனந்தம் உண்டாகுது. இந்த உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? சிந்திச்சு பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் இதுதான் நமக்கு கிடைக்குது.
நிறைவேறினா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? நிறைவேறிச்சுன்னு என்ன அர்த்தம்? மண்டை போட்டுடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் அந்த ஆசைக்கு வேலை இல்லை. இப்போ நிறைவேறிடுச்சு, முழுமையாயிடுச்சு, உங்களை முழுமைப்படுத்திடுச்சான். அப்போ நீங்கள் முழுமையை உணர்றீங்க. அப்போ முழுமைப்படுத்தலை, நீங்கள் உங்களுடைய முழுமையை நீங்கள் உணர்றீங்க. தன் முழுமையை தான் உணர்வதற்கு ஆசை ஒரு ஏமாற்று வேலை. அங்கே தான் இந்த விட்சேப சக்தி வேலை செய்யுது. ஆசையை தூண்டி தான் விட்சேபம் வேலை செய்யுது. இப்போ ஆசை தான் நம்மளுடைய ஆவரணமாகவும் மறைக்குது ஆனந்தத்தை. எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டும் காயின். விட்சேபம் ஆவரணமா இல்லை ஆவரணம் விட்சேபமா? ரெண்டும் சொல்ல முடியாது. இவர் சொல்கிறாரு, என்னை இட்டு என்னை கொண்டே ஆத்மனி என்னில், ஆத்மனா ஆத்மாவை கொண்டு, என்னை கொண்டுன்னு அர்த்தம். ஆத்மனா என்னை, ஆத்மனி ஆத்மனா சந்துஷ்டக. ஞானி எப்படி இருக்கிறான்னா தன்னை கொண்டே தான் இன்புற்று இருக்கிறான். ஏன் அப்படி இருக்க முடியுது? அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டமாச்சே. நான் தனியாக கொஞ்ச நேரம் இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி எதாவது பண்ணலாம் வருது. ஏன்னா உனக்கு ஆசை துரத்துது. தனியாக இருந்தேன்னா கூட்டம் வேணுங்கிற ஆசை இருக்குது. கடத்தெரு போனால் தனியாக இருக்கணுங்கிற ஆசை வருது. எப்படி இருந்தாலும் ஆசையை நம்ம விடவே முடியல. இதான் தன்னை கொண்டு தன்மை இருப்பதுக்கு ஒரே ஒரு மெத்தடு, ஆசையை விடுதல். அகாம கதக அப்படின்னு சொல்லுது ஆனந்தவல்லியிலே தைத்திரிய உபநிஷத்தில். ஆனந்தத்துக்கு லிஸ்ட் போடுது. ஆனந்தத்துக்கு ஒரு 11 லிஸ்ட் கொடுக்குது. ஒரு ஆனந்தத்தோடு இன்னொரு ஆனந்தம், இன்னொரு ஆனந்தம் பரமானந்தம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது பேர் பிரம்மானந்தமா. அதுக்கு கீழே நிறைய ஆனந்தம் இருக்குதான். மனுஷ்ய ஆனந்தம், ஒரு பூமியில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உச்ச ஆனந்தம், அது ஒரு விளக்கம் சொல்லுது. அது மனுஷ்ய ஆனந்தம். அவன் சொர்க்கலோகத்தில் போனால் மனுஷ கந்தர்வானந்தம், அது 100 மடங்கு பெருசான். அப்போது தேவ கந்தர்வனுக்கு அவனோட 100 மடங்கு அதிகமாக. அது மாதிரி அப்புறம் பித்திரு ஆனந்தம், சிரம் காலம் அப்படின்னு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் பித்ரு ஆனந்தம். அதுக்கப்புறம் தேவானந்தம், ஆஜான தேவானந்தம், கர்ம தேவானந்தம்னு 100 மடங்கு போகுது. இப்படி 11 மடங்கு. அத்தனையுமே ஏன் ஒன்றுக்கு முன்னே அதிகமாக இருக்குது? காரணம் ஆசைகள் அந்த அளவு நிறைவேறி இருக்குது. கந்தர்வனுக்கு பூமி மேலே இருக்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. அதனால் அதன் மீது அவனுக்கு அகாமகதக, அது மேலே அவனுக்கு ஆசை இல்லை. அதனால் அவனுக்கு ஆனந்தம் கந்தர்வ லோகத்தில் கிடைக்குது. ஆனால் அதுவும் நிறைவேறிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகிறான். அப்போ ஆசை நிறைவேறும் பொழுது நமக்கு ஆனந்தம் பிறக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஒருவேளை ஆசையே இல்லைன்னா, இந்த 11 லெவல் ஆசை உங்களுக்கு வேண்டான்னா உங்களுக்கு ஆனந்தத்துக்கு லெவல் எங்கே இருக்குது? அது பிரம்மானந்தம். அதுதான் ஞானானந்தமா. ஞானிகள் அனுபவிக்கின்ற ஆனந்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எந்த உயிருக்கும் இல்லையா. அதெல்லாம் நிறைவேற்றி பெற்ற ஆனந்தமா. இவன் நிறைவேறாமல் தன்னிடமே நிறைவாக இருக்கின்ற ஆனந்தம். நிறைவு ஏற்றப்படுதல், நிறைவேற்றுதல்னா நிறைவே ஏற்றப்படுதல். இவன் நிறைவு, நிறைவேறி ஆனந்தங்கிறது என்ன? இது நிறைவு ஆனந்தம். ஒரு வாழ்க்கையில் நிறைவு நம்ம எப்போ கிடைக்கிறதுங்க? ஞானத்தினால்தான் கிடைக்குது. ஆத்மா பரிபூர்ணம், அழியாது, மாறாதது. தன்னுள்ள ஆதாரமும் தனக்கே ஆதாரமாக இருப்பதுக்கு இன்னொரு ஆதாரம் எதுக்குங்க? நம்ம எல்லாரும் இன்னொரு ஆதாரத்தில் தானே இருக்கிறோம். பென்ஷன் ஆதாரம், வீடு ஆதாரம், வீட்டு வாடகை ஆதாரம், கணவன் ஆதாரம், எனக்கு கரும்பு தோட்டம் 2 இருக்குதுங்கிற ஆதாரம். ஆதாரத்தில் தான் உனக்கு வாழ்ந்துட்டுருக்கிற. ஆனால் நீயோ ஆதாரம் தேவைப்படாதவனாக இருக்கிற. இந்த ஞானம் வந்த பிறகு ஒருவனுக்கு ஆனந்தத்துக்கு எந்த பொருளும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அதை அவர் சொல்கிறார், என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், நான் ஆதாரம் இல்லாதவன், அழியாதவன், ஆக்கமும் இறுதியும் இல்லாதவன், ஆனந்த சுரூபன், நிறைவு என்பதை தெரியாமல் இருந்தேன். என்னை அறிந்த பின் இவ்வாறு இருப்பவன் என்று தெரிந்த பின் ஏதும் அறிந்திலேன். எனக்கு ஏதும் அறிந்தலைன்னா இது ஆனந்தம் தருவதற்கு எதுவும் தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னை அறிந்துட்டு, இவ்வாறு என்னை நிறைவானவன் அறிந்துட்டு அந்த இருத்தலும் கைவிடாமல், சூன்யம் இல்லைன்னு சொல்ல வரார். இதெல்லாம் நமக்கு ஆசையெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம இல்லாமல் போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அந்த சூன்யமும் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள்.
ஆனந்தத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. உண்மையிலே நமக்கு ஆனந்தத்துக்கு பற்றாக்குறை இருக்குதான். ஆனந்தத்தை சார்பில் வச்சோம்னா பற்றாக்குறை தான். இதனால் ஆனந்தம் சொன்னால் அது இருக்கிற வரைக்கும் தான். இதனால் ஆனந்தம்னு ஒருத்தன் கணக்கில் ஒரு ரூபா நோட்டில் வச்சுட்டான்னு சொன்னால் அதை விட அதிகமாக ஒருத்தன் வச்சுருப்பான். அவனுடைய ஆனந்தம் என்னை விட அதிகமாக இருக்கே, உடனடியாக இந்த ஆனந்தம் எனக்கு பொசுக்குன்னு போயிடுது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு சம்பாதனையா? அவன் எவ்வளோ சம்பாதிச்சுனான்? நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வேலை செய்தீங்க, ஒன்றா தானே படிச்சிங்க. நீங்கள் எப்படி சம்பாதிச்சு உங்கள் ஃப்ரெண்ட் அவ்வளோ சம்பாதிக்கிறார். இப்போ இவன் சம்பாதி ஆனந்தம் இல்லை. அவன் சம்பாதிக்கிறான் கை நிறைய, 1 லட்சம் வாங்குகிறான் மாதம். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு 1.5 லட்சம் வாங்குறார். ஏன் ஆனந்தம் கொடுக்க மாட்டேங்குது? 10,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஆனந்தமாக இருக்கிறான். இந்த ஆனந்த சார்புன்னு வச்சுட்டோம்னா அது நம்மளை ஆட்டி படைக்கும். எதை சார்ந்து இருக்கிறீங்களோ அது உங்களை ஆட்டி படைக்கும். கணவனை சார்ந்திருந்தால் கணவனை ஆட்டி படைப்பான், மனைவி சார்ந்தால் மனைவி ஆட்டி படைப்பாங்க, புகழை சார்ந்திருந்தால் புகழ் நம்மளை ஆட்டி படைக்கும், மக்கள் கூட்டத்தை ஓட்டு நம்பரை வச்சுன்னா அவங்க ஆட்டி படைப்பாங்க. எல்லாரும் சார்ந்து இருந்தால் நம்மளை அது ஆட்டி படைக்கும். எங்கே நீங்கள் சார்ந்திருக்கே உங்களை அது ஆட்டும். அதனால் சார்பு கடை சார்பறிந்து சார்பு கடை ஒழுகின் சார்தரா சார்தரு நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த சார்பு அறிந்து அந்த சார்பு கடை ஒழுகின் எவனையே சார்ந்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்படின்னு எவனையும் நான் எதையும் காலத்தை சார்ந்தில்லை, இடத்தை சார்ந்தில்லை, பொருளை சார்ந்தில்லை அப்படின்னு இருந்தால் தான் சார்பு கடை ஒழுகின் அப்படின்னு திருவள்ளுவருடைய சார்பு புரியும். நம்முடைய ஆனந்தம் காலத்தை ஒத்துருக்குது, காலத்தை சார்ந்துருக்கு. ராத்திரி வந்தால் சில பேருக்கு ஆனந்தம். அப்புறம் இந்த மாலை போகாதே போயிடாதே அப்படின்னு மாலையை போகக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு பாடுறான். இன்னொருத்தன் இரவே என்னிடை நெருங்காதேங்கிறான். அந்த டைம் வேண்டாங்கிறான், பகல் வேணுங்கிறான். ராத்திரி வந்தால் பயமாக இருக்குதுங்கிறான். சில பேர் பொழுது முடிஞ்சால் பயமாக இருக்குதுங்கிறான். நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோமோ, நம்ம தப்பிக்க போகிறோமோ, கடவுளே இந்த திங்கள் மட்டும் இல்லாமல் போயிட்டா நல்லா இருக்குமே. எல்லாருமே இந்த பொழுது காலத்தில் சார்ந்து தான் அவங்களுடைய இன்ப துன்பங்கள் ஆனந்தம் இருக்குது பார்க்குறோங்க. ஆனால் ஞானிக்கு காலமே கிடையாது. தன்னை அறிந்தவனுக்கு எல்லா காலத்திலும் அவனுக்கு ஆனந்தம் தான். இரவு பகல் எல்லா இடத்திலும் ஆனந்தம். சில பேருக்கு வீட்டில் இருந்தால் ஆனந்தம், சில பேர் வீட்டில் இருக்க முடியாது, அதனால தான் நான் வேலைக்கே போகிறேன் அல்லது கோயிலுக்கு போயிடுறேன். ஏன் கோயிலுக்கு ஆனந்தம்னா வீட்டில் எப்படி ஆனந்தம் இல்லை. சாமிக்காக யாரும் போகிறதில்ல. கும்பமேளாவுக்கு போகிறதுக்கு கும்பமேளத்தில் இருந்து பாவம் நீக்கிறதுக்கு இல்லை, இங்கே இருக்க முடியல. அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் போகலை. அவனுக்கு ஆனந்தம் ஒரு இடத்துல கிடைக்குது. சொர்க்கலோகத்தில் சில பேர் ஆனந்தம் வீட்டில் கிடைக்குது ஆனந்தம். கற்பாம்பூச்சிக்கு ஆனந்தம் சாக்கடையில் ஆனந்தம். மீனுக்கு தண்ணியில் ஆனந்தம், தரையில் போட்டால் செத்துடும். இடத்தால் ஆனந்தம் நிர்ணயிக்கப்படுது, காலத்தால் ஆனந்தம் நிர்ணயிக்கப்படுது, பொருளால் ஆனந்தம் நிர்ணயிக்கப்படுது. ஒரு சில பேருக்கு ஒரு பொருள் ஆனந்தம் தருது, சில பேருக்கு ஒரு பொருள் ஆனந்தம் தரமாட்டேன். பாவக்காய் விரும்பி சாப்பிட்றாங்க சில பேர். பாவக்காய் அது எப்படி மனுஷனா சாப்பிடுவான்? தினமும் உங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிட்றாங்களே, நீங்களே மனுஷங்களான்னு கேட்குறாங்க. வெண்டைக்காயை சாப்பிட்டா ஒருத்தருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ பொருள் கூட நிறைய பேருக்கு ஆனந்தம் தருவதில்லை. ஒரு பொருளுக்கு ஒருத்தருக்கு ஆனந்தம் தருது, இன்னொரு பொருள் ஆனந்தம். ஒரு பொருள் காலையில் ஆனந்தம் தரும், ஈவினிங் தர மாட்டேங்குது. இப்படி காலமும் இடமும் பொருளும் ஆனந்தத்தை அளவிட்டு நிர்ணயம் பண்ணுது. அப்போ உங்களோட சுதந்திரம் எங்கே இருக்குது? உங்கள் ஆனந்தம் பறி போயாச்சு. எப்பவும் கால தேச வஸ்து இதையெல்லாம் கடந்தவன் நானுங்கிற அறிவு வந்துடுச்சுன்னு சொன்னால் எனக்கு ஆனந்தம் இதை இப்படி கொடுக்கும். நான் இதை இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. என்னை சார்ந்து இருக்குது காலம், என்னை சார்ந்து இடம், என்னை சார்ந்த பொருள் இருக்குதுன்ற ஒரு ஞானம் வந்தால் அப்புறம் அவனுக்கு எல்லா காலமும் எல்லா இடமும் எல்லா பொருளும் ஆனந்தம் தான். காலம் இல்லாவிட்டாலும் இடம் இல்லாவிட்டாலும் பொருள் இல்லாவிட்டாலும் ஆனந்தம் தான். இருந்தாலும் ஆனந்தம், இல்லாவிட்டாலும் ஆனந்தம். அதனால் அவர் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனந்தத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு உண்மையை கண்டுபிடிப்பீங்க. ராத்திரி தூங்கும் பொழுது காலமே இல்லை, இடமே இல்லை. முதல்ல தூங்குறது இடம் பிடிச்சோம். தூங்கி முடித்த பிறகு எவ்வளோ இங்கே படுத்துருக்குறோம், எத்தனை அங்குலன்னு கூட தெரியாது.
எந்த பொருளும் இல்லைங்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கு. தூக்கம் ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணீங்க சார்? ஏசிக்கு செலவு பண்ணியிருக்கேன், பெட்டுக்கு செலவு. அது தூங்கிறதுக்கு முன்னாடி. தூங்குன பிறகு ஏசி ஆஃப் பண்ணது உனக்கு தெரியுமா? கொசு கடிச்சது தெரியுமா? எதுவும் தெரியாது. தூக்கத்தில் ஆனந்தம் பற்றாக்குறை இல்லாமல் நிறைவாக இருக்க காரணம் ஆசை நிறைவேறிடுச்சா? ஆசை இல்லை. காலமும் இடமும் பொருளும் இல்லாமலே ஆனந்தமாக இருக்க முடியுது. ஏன்னா நீ தான் ஆனந்தம். உன்னுடைய சொரூபமே ஆனந்தம். இந்த உண்மையை திருடமாக நாம் பிடிச்சிக்கணும். அது திருடமாக பிடிச்சோம்னு சொன்னால் இன்னொரு கையில் உலகத்தையும் பிடிச்சிக்கூடாது. உனக்கு ஆனந்தம் இது தான் தருதுன்னு சொன்ன பிறகு இதுவும் தரும்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அறிவு திடம் இல்லை. அப்போ ஒன்றை விடணும். உலகத்தை விட்டால் தான் பிரம்மம் கிடைக்கும். உலகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு பிரம்மம் தரேன்னாக்கா எப்படி வாங்குவீங்க? அது கையில் இருக்கிறத போடு அப்படின்னு சொல்லணும். இந்த உலகம் தான், இந்த அனுபவங்கள் தான் கால இட வஸ்துவாக இருக்கிறது. இதுதான் தன்னை அறிந்து இன்பமுறுதல். அவன் தன்னில் இன்பமாக இருக்கிறான் என்பதெல்லாம் திருமந்திரத்தில் இப்படி சொல்கிறாரு. இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம தினமும் தூங்கிட்டு இருந்தால் பரவாயில்லைங்களா சார்? என் பையன் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ தூங்குறான். அப்புறம் காலையில் 10-11 மணிக்கு தான் முழிஞ்சிக்கிறான். ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆனந்தம் அறியாமையில் வர்ற ஆனந்தம். நனவிலும் ஆனந்தம், கனவிலும் ஆனந்தம், தூக்கத்திலும் ஆனந்தம். இந்த மூன்றும் இல்லாவிட்டாலும் ஆனந்தம் அப்படின்ற ஒரு நிலை தான் பரமானந்தம். 2323வது மந்திரம். இதை கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ ஒரு பிரகடனத்தை அது அடிப்படையாக சொல்லும். அந்த பிரகடனத்தை நீ கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். அறிகின்றில்லாதன ஐயேழும் ஒன்றும், அறிகின்ற என்னை அறியாது இருந்தேன், அறிகின்றாய் நீ என்று அருள் செய்தான் நந்தி, அறிகின்ற நான் என்று அறிந்து கொண்டேனே அப்படின்னு சொல்கிறார். ஐயேழும் ஒன்றும் என்ன அர்த்தம்? 36ன்னு அர்த்தம். 7, 35, 36 தத்துவங்களும் அறிகின்றில்லாதன அப்படின்னு சொல்லிட்டார். ஜடம்ங்கிறார். 36 தத்துவமும் ஜடம். சைவ சித்தாந்தா பிடிச்சி தான் அப்படியே உட்காந்துட்டு இவர் வாயாலே சொல்லிட்டார். இது அத்தனையும் அறிகின்றில்லாதவை. அது எதுவும் அறியறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்னால் அறியப்படுவது. நான் அதை அறிகிறேன். அது என்ன சார் 36? சிவதத்துவம் 7, அது மேலால் அவஸ்தையும்பாங்க. அப்புறம் கீழால் அவஸ்தை வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5ம்பாங்க. 7 மேலால் அவஸ்தை 7, அதில் நாதவிந்தோ சேர்த்துக்கும். 5 சிவதத்துவங்கள், 7 வித்யா தத்துவம், 24 ஆத்ம தத்துவம். இப்போ 24 + 7 + 5 36 தத்துவம். இதையெல்லாம் நான் அறிபவன். அறிகின்ற என்னை அறியாதிருந்தேன். இதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 36 தான் நான், இந்த 36 கூட்டு தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7. ஒரு நாள் அதை பற்றி பார்ப்போம். அது என்ன தான் அந்த 36ன்னு தெரிஞ்சுக்கும். இதை நான் அறிகின்ற பொருள்ன்றதுனால நான் அறிபவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரியாமல் நான் இத்தனை காலம் இருந்தேன். நந்தி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அறிகின்றாய் நீ என்று. இதே 36 நீ அறிகின்றாய், இதெல்லாம் திருஷ்யம்னு சொல்லிட்டார். நீ அறிகின்றாய், நீ திருக்கு என்று அருள் செய்தான் நந்தி. அறிகின்ற நான் என்று, திருக்கு என்று நான் என்று அறிந்து கொண்டேனே. இது என்ன விவேகம் சொல்லுங்க? திருஷ்ய விவேகம். வித்யாரண்ய சுவாமி இதை வச்சு எழுதிட்டார். அடுத்தது என்ன எழுதியிருக்கிற? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்கிறார். இதில் தன்னை ஒருவன் அறியாமல் இருக்க முடியாதுங்கிறார். ஆனால் தன்னை ஒருவன் அறிந்து கொள்ளவும் இல்லைங்கிறார். இது என்ன ஒன்று புரியவே இல்லை. ஒருத்தன் அறியாமல் இருக்கவே முடியாதான். நான் இருக்கிறேன்னு யாராவது அறியாமல் இருக்கிறாங்களா? நீ இருக்கிறியான்னு வேணால் நான் அறியாமல் கேட்கலாம். டெலிஃபோனில் நீ இருக்கிறியா அப்படின்னு நீ இருக்கிறியான்னு டெலிஃபோனில் கேட்டு அலான் வந்த பிறகு கேட்பாங்களா? நீ இருக்கிறியான்னு எப்படி இருக்கிறேன்னு தான் கேட்பாங்க.
நான் இருக்கிறேங்கிறத எல்லாரும் அறிகிறாங்களா? இல்லை. நீங்களே கண்ணை மூடிட்டு நான் இருக்கிறேன்னா கேளுங்க, உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். இப்படி ஒரு கேள்வி நியாயமான கேட்கறதுக்கே நான் இருந்தாகணும். இல்லை, நான் இருப்பேன் என்பதை எல்லாரும் அறிகிறாங்க. அப்போது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. யார் தான் அறியாமல் இருக்கிறாங்க? எறும்பு கூட அறியுது, நான் இருக்கிறேன்னு அறியுது. தவளையும் அறியுது, நான் இருக்கிறேன்னு சத்தம் போடுது. அப்புறம் அந்த பாம்பு வாயில் போயிடுது. தான் இருக்கிறேன்ற குக்குரல் தான் நம்மளோட வேலையெல்லாம். எங்கள் கூட்டத்தில் போனால் நான் இருக்கிறேன்றதை காட்டுறது ஏதாவது செய்தாகணும். பேச முடியாவிட்டாலும் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு, கழுத்து காதலெல்லாம் ஏதாவது மாட்டிக்கிட்டு போனால் நான் இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு. எல்லாரும் தன்னை காட்ட ஆசைப்படுறாங்க. தான் இருக்கிறேன்றதை அறிவிக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறார். எல்லாரும் தான் இருப்பேன் என்று அறிவிக்கிறார். ஆனால் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் எப்பட்டவன், உங்களுடைய தன்மை என்ன தெரியுமா அப்படின்னு. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இது என்ன அர்த்தம் இதுக்கு? ஒன்று, தன்னை எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு கேடும் இல்லை. எல்லாரும் சாமானியமாக அறிந்திருக்கிறார்கள். இருக்கிறேன்னு அறிஞ்சிருக்கிறாங்க. விசேஷமாக எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க? இல்லை, தனித்தனியாக ஆளுக்கு விசேஷமாக அறிஞ்சிருக்கிறாங்க. நான் என்பது எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாருக்கும் நானுன்னு விசேஷமாக இருந்தால் பொதுவாக அறிஞ்சிருக்கிறீங்க. விசேஷமாக என்ன அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, நான் 40 வயசு ஆள், நான் 52 வயசு பெண், நான் 26 தான் ஆகுது, கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு இந்த நான் என்ற ஒன்றுக்கு விசேஷமாக ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் போடுறீங்கல்ல. அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒன்று இருக்குது. அது எப்படிப்பட்டது? அன்குவாலிஃபைடு செல்ஃப். இது குவாலிஃபைடு செல்ஃப். இந்த குவாலிட்டி எப்போ வந்தது? சரீரத்தினால் வருது, பிறந்த பிறகு வருது, இறந்த பிறகு போயிடுது, மறுபடியும் புதுசாக வருது. இதெல்லாம் உன்மேலே சேர்க்கப்பட்டது, சுமத்தப்பட்டது. நீயா சுமத்திக்கிட்ட வேற, நாம நிறைய வேற சுமத்திக்கிட்டோம். நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு. மற்றவங்க கேட்டோம்னா அவன் அப்படி தான் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாதும்பா. இப்போ இவன் கற்பனையில் சுமத்திக்கிட்டான். தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் நான் இருக்கிறேன்னு அறிந்து வைத்திருக்கிறார்கள், விசேஷமாக தவறு செய்கிறார்கள். அப்போ விசேஷமாக என்னதான் அறிஞ்சிக்கணும்? ஞானம் இருக்குது, ஆனால் விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானத்தில் ஏதோ தவறு இருக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போது நான் சொல்கிறது எழுதுறீங்களா? ஒரு சில மந்திரத்தை அழிச்சிடுங்க. ஒரு செண்டாஷுக்கு கீழே நீங்களே எழுதிடுவீங்க, கயிறு. இப்போ இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நடுவில் ஏதோ இருக்குது இல்லையா? அதில் நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாம்புங்கிறோம், ஒன்று கயிறுங்கிறோம். இப்போ இந்த ரூமில் இருட்டாயிடுச்சு, ஒரு கயிறு இருக்குது. அப்போ ஒரு பையன் உள்ளே பார்க்குறான். உள்ளே பார்த்த உடனே சடனாக பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிட்டான். இங்கே பாம்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ லைட்டு போட்டுறாங்க. அப்போது இங்கே கயிறு இருக்குதுங்கிறான். இந்த 2 சென்டென்ஸில் சாமானியமாக எது இருக்குது? பொதுவாக 2 சமமாக இருக்குது. சாமானியம்னு அர்த்தம். சாமானியம்னா ரொம்ப ஏழைங்க, சாமானியர் அந்த அர்த்தத்தில் சமமாக இருந்தால் அது பேர் சாமானியம். இங்கே இருக்கிறது அறிவுக்கு முன்னாடியும் சொல்கிறான், அறிவுக்கு பின்னாடியும் சொல்கிறான், அறியாமையிலும் சொல்கிறான், அறிவு வந்த பிறகும் சொல்கிறான். ஆனால் அறியாமைக்கு முன்னாடி நடுவில் ஒன்று சொன்னானே, அது என்ன? அது விசேஷமாக இருக்குது இல்லையா? சாமானியமாக ஞானம் 2 இருக்குது. இங்கே இருக்கிறது சாமானியமாக இருக்குது. ஆனால் அறியாமையில் ஒன்று இருந்தது, அறிவுக்கு பின் இருந்தது. அது விசேஷ ஞானம். இந்த விசேஷ அஞ்ஞானம்தான் இந்த சம்சாரம், அவித்யா அப்படின்னு பேர். இப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ அதே சென்டென்ஸ் இன்னும் எழுதுறீங்களா? நான் டேஷ் இருக்கிறேன். டேஷ் இருக்கிறேன்.
மேலே என்ன போட போகிறீங்க? ஜீவன் இல்லை உடம்பு, சம்சாரி, குடும்பஸ்தன் அப்படின்னு போடுங்க. குடும்பஸ்தனாக இருக்கிறேன் அப்படின்னா எல்லா தொல்லையும் இருக்குதுன்னு அர்த்தம். கீழே என்னங்க? நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் நான் இருக்கிறேங்கிறது சாமான்யமாக இருக்குது. ஆனால் விசேஷமாக மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. விசேஷமாக என்ன தெரியணும்? ஆத்மாவாக இருக்கிறேன். ஆனால் விசேஷமாக எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. ஒருத்தர் தவிராமல் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. ஆனால் இது தப்புன்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் செய்ய தப்புன்னா சொல்லுங்கள் சார், யார் தான் செய்யலை அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் செய்கிறதுனால அது உண்மையாகி போச்சு. அப்போ ஒருத்தனுக்கு மட்டும் சொல்கிறான் நான் ஆத்மாவாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு விசேஷ ஞானத்தில் தெளிவு வந்துடுச்சு. அப்போ பொதுவான ஞானத்துக்கு பொது ஞானம் ஞானம்னு பேர் வைப்போம். விசேஷமான ஞானத்துக்கு விஞ்ஞானம்னு பேர் வைப்போம். விசேஷ ஞானம் விஞ்ஞானம். இப்போ ஞான விஞ்ஞானம் நமக்கு இருக்குதா அப்படின்னா, ஞானத்தில் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நான் இருக்கிறேனுங்கிறது அறியதில் யாருக்கும் கேடு இல்லை, ஒரு கேடும் இல்லைன்னா நோ மிஸ்டேக்ஸ் அட் ஆல். ஆனால் தன்னை அறியாமல் தான் கெடுகின்றானே அப்படிங்கிறார். தன்னை விசேஷமாக சரியாக அறிய மாட்டேங்கிறான். விசேஷமாக ஏதோ அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆமாம், பாம்பு அறிஞ்சு வச்சிருக்கிற வரைக்கும் பயம் பயம் பயம். நான் போக மாட்டேன் அந்த ரூம்குள்ள, நான் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேங்கிற? என்ன பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குது. எப்படிடா பாம்பு வரும்? ஏம்மா பாம்பு வராது? டே, நம்ம இருக்கிறது ஸ்பேஸ் ஷட்டில் இல்லை. பூமியில் இருந்தாலாவது பக்கத்தில் புத்துலேருந்து வரும். நம்ம ஸ்பேஸ் ஷட்டிலில் இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் தெரியல, ஆகாயத்தில் அங்கே எங்கே பாம்பு வரும்? ஒரு வேளை எடுத்துகிட்டு போயிருந்தா வரும். அப்புறம் அவன் சொல்கிறா இருக்குதுங்கிறான். இப்போ ஒரு விசேஷ ஞானத்தில் ஒரு தப்பு செய்கிறோம். இப்போ நாம் எல்லாருமே விசேஷ ஞானத்தில் ஒரு தப்பு செய்கிறோம். அதான் தன்னை விசேஷமாக அறியாமல் தானே கெடுகிறான். சாமான்யமாக அறிவதற்கு கேடில்லை. தன்னை அறிவை அறிந்த பின் குரு வந்து லைட் போட்டார். அப்போ பாம்பு ஓடி போயிடுச்சு, கயிறு. இப்போ குரு வந்து இங்கே லைட்டு போட்டார், அங்கே சம்சாரி ஓடிட்டான், குடும்பத்தை ஓடிட்டான், அங்கே ஆத்மா இருக்கு. தன்னை அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தேனே அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, நான் சூரியோ தத்திர நான் சூரியோ பாத்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை கோயிலில் அர்ச்சனை காட்டும்பொழுது சொல்லுவாங்க. குதோ அக்னிஹி அப்படின்னு கேட்கு. குதோனா எப்படிடா இந்த அக்னி அப்படின்னு ஒரு கேள்வி. அவருக்கு அந்த பூஜாரி அதை வந்து சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லி தான் திரைசீலை திறந்து கற்பூரத்தை ஏற்றி சாமியை காட்டணும். தத்ர சூரியோ ந பாதி அப்படின்னு சொல்லணும். குதோகோ இதம் அக்னிஹி, எப்படி இந்த அக்னி? அவர் என்ன சொல்கிறார் அந்த மந்திரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே சூரியனுக்கும் வெளிச்சம் இல்லை, இது இல்லாமல் சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை, இது இல்லாமல் மின்னலுக்கும் வெளிச்சம் இல்லை, இது இல்லாமல் கைவிளக்குக்கும் வெளிச்சம் இல்லை. அப்படிப்பட்டது இது எப்படி இதுங்களுக்கே வெளிச்சம் பண்ண விளங்காதது இந்த அக்னி எப்படி விளக்கும் அப்படின்னு கற்பூரத்துக்கிட்ட சொல்லி அந்த மந்திரம் சொல்லுது. இது போய் காட்டும். அப்போ கர்ப்ப கிரகத்தில் குருக்கள் கற்பூரத்தை ஏற்றி காட்டுறதுன்னு தாத்பரியம் என்ன? எல்லாருக்கும் சாமான்யமாக உள்ள சாமி இருக்குதுன்னு தெரியுது. அங்கே டேஷ் இருக்கிறது, சாமி இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட சாமி? ஏதோ இருக்குது, கருப்பு கலரில் ஏதோ கல் மாதிரி இருக்குது. இப்போ குரு என்ன பண்ணுறாரு? கற்பூரத்தை ஏற்றி காட்டுறார். காட்டினோடனே ஏதோ இருக்குதுங்கிறது இப்போ விசேஷமாக தெரியுது. விசேஷ ஞானம் உண்டாகுது. எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்து பகவானே பகவானே நாராயணா 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 அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கற்பூரம் என்ன பண்ணுச்சு? காட்டிட்டு அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போன பிறகு மறுபடியும் நமக்கு அங்கே நாராயணன் இருக்கிறான்னு சந்தேகம் வருமா? அதுக்கப்புறம் சந்தேகம் போயிடுச்சு இல்லை. மறுபடியும் வந்து அது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்வீங்களா? மறுநாள் மறுபடியும் கோயிலுக்கு போகும்போது ஒரு முறை உங்களுக்கு காட்டி விட்டா அதுக்கப்புறம் அது நாராயணன் தான். அது மாதிரி
உங்களுக்குள்ள ஆத்மாவை ஒரு முறை குரு கற்பூர ஆரத்தி எடுத்து காட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த ஆராத்தியெல்லாம் யாருக்காக? அந்த கோயிலில் ஆத்மாவுக்கு தான். சொல்கிறார், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தேனே. இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நானே என்று அவங்கெல்லாம் அர்ச்சிக்க நான் சந்தோஷமாக இருந்தேன். தாராளமாக நீ கோயில் போங்க, அங்கே அர்ச்சனையெல்லாம் உங்களுக்கு தான். வீட்டில் இருந்தால் அர்ச்சனை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை புகழ்வாங்க, அப்படியே 1000 நாமம் சொல்லி புகழ்வாங்க. நீ தான் அது, நீ தான் அது, நீ தான் அது, நீ தான் அதுன்னு. ஆனால் விநாயகருக்கு 11 அர்ச்சனை போற்றி 11 கணபதிக்கு அவர் சொல்லுவாங்க, ஹேரம்பு கணபதி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. ஏன்னா எல்லாரும் சாமான்யமாக ஞானத்தை பெற்றிருக்கின்றனர். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றானே, விசேஷமாக அறியாமல் தப்பாக அதை அறிந்து கொண்டு கெடுகின்றானே. அந்த விசேஷ அறியும் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த உலகமெல்லாம் இந்த கடவுளெல்லாம் அர்ச்சிக்கும் போது என்ன தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவன் இருந்தான் அப்படின்னு இந்த மந்திரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். போதுமா? இன்றைக்கி நிறைவு செய்துக்கலாமா? இனிமேல் நம்ம கேட்குற மூடு இல்லைன்னு நினைக்கிறேன். சோறு வந்துடுச்சு. ஏன்னா இந்த சில மந்திரங்களெல்லாம் ஆழமாக போகணும். இப்போது 8வது தந்திரத்தில் இருக்கிறோம். 8வது தந்திரத்தில் நிறைய நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஐக்கிய ஞானம், தத்துவமசி இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அனாதி இதெல்லாம் நிறைய சொல்கிறாரு. இன்னொரு நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்று நிறைவு செய்துக்கலாம் இன்றைய சத்சங்கத்தை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.